ஸோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமாண்ட்ஸ் ரிப்ளை வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி பிப்ரவரி 2024 வரைக்கும் நம்ம யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்களோ நம்ம சேனலில் இந்த வீடியோ அந்த வீடியோ இல்லை, எல்லா வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்களோ அதுக்கான ரிப்ளை வீடியோஸ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் 23 பிப்ரவரியிலேருந்து இது வரைக்கும் இன்ன வரைக்கும் ஜூன் மாதம் முழுவதும் வரைக்கும் யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் முதல் பார்ட் ஒரு 30 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்ததான் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு தான் கேட்குறாங்க. எப்படி இதுதான் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு பலன் கேட்குறாங்க. ரைட். அதில் அருத்ரா சரவணன். ரைட். ஐடி அப்படிதான் வரும், ஒரே கேப் இல்லாம தான் வரும். அருத்ரா சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் சனி எங்க இருந்தால் நன்மை தனுசு லக்னம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போடணும். அதுல 2ல தனகாரகன் சனி, 2ல் மகரத்தில் ஆட்சி பெற்று இருக்கலாம். ஏனெனில் சூரியன் செவ்வாய் சந்திரன் சாரம் வாங்குவார்கள். இவர்கள் லக்னாதிபதி குருவுக்கு நண்பர்கள். எஸ் 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 கன்ஃபார்ம், நல்லதுதான். இந்த இடத்துல அங்க சந்திரனுடைய நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் மூணுமே இந்த ஜாதகத்துக்கு நன்மைகள் தான். சந்திரனுடைய நட்சத்திரம் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதது, அது ஒண்ணுதான். சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கினா கொஞ்சம் கெடுதலும் உண்டு. நண்பர்கள்ங்கிறத தாண்டிலும் 8ஆம் ஆதிபத்தியம் தொடர்பு வந்துடும். 8ஆம் இடத்தை சனி பார்த்துச்சுன்னா சில கெடுதல்களும் கொடுக்கும். சரிங்களா? அதனால சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லாம செவ்வாயோட நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா நன்மை உண்டு. ஆனா ஆதிபத்தியம் நன்மைகளை கொடுத்துருமே தவிர கிரக காரகம் அப்படின்னு வரும்பொழுது சனி பலமா இருந்துச்சுன்னா சனியினுடைய காரகம் கண்டிப்பாக நெகட்டிவ் தான். சனி மறைவு, அழுக்கு, பொய், இது போன்ற மறைதான வாழ்க்கை, ஒரு பொய் சொல்லி பொறாமை கொடுதல், இது போன்ற நெகட்டிவான தாட்ஸ் பேசுறது, இது எல்லாம் சனியினுடைய வேலை. 2ஆம் இடம் ஆதிபத்தியம் பொருளாதாரத்தை வளர்த்துக்குவாரு. அப்ப என்ன ஆகும்? ஒரு இடத்துல பொய் சொல்லி, ஒரு இடத்துல மறைத்து, ஒரு விஷயத்துல பொறாமை பண்ணி, ஒருத்தரை ஏமாத்தி, இப்படி எல்லாம் அந்த 2ஆம் இடத்தினுடைய வேலையை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அப்ப இது நல்லதானா? காசு வர்றது நல்லதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நல்லது. ரைட்டுங்களா? ரைட். நன்றி. அடுத்ததாக ராகு எப்போது யோக ராகுவாக வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல தங்கராஜ் அப்படிங்கிற ஒருத்தர், ஐயா இதில் எனக்கு ஒரு சந்தேகங்கள், தயவு செய்து விளக்குவோம். 1, சனி மற்றும் ராகுவால் சூரியன் அஸ்தங்கமானா பலன் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஜெனரலா சனி ராகுவும் சூரியனாலையும், இங்க ராகுவால அஸ்தங்கம் கிடையாது, சூரியனாலதான் அஸ்தங்கம், ராகுவால கிரகணம் தான். ஓகேவா? இந்த இடத்துல எத்தனை டிகிரி எதற்கு பக்கத்துல சனி நிக்குது? ஒரே வீட்டுல சனி சூரியன் ராகு 3 உட்கார்ந்து இருக்குது அப்படின்னா அப்ப சனி கெட்டு போயிட்டாரு அப்படின்னா எஸ் கெட்டு போயிட்டாரு. ஆனா இந்த கெட்டு போயிட்டாருங்கிறது ராகுவால அதிகமா கெட்டு போயிட்டாரா சனியால கெட்டு போயிட்டாரா அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப இது எப்படி பாக்குறது? யாரு உங்க பக்கத்துல அதிகமா நெருக்கத்துல நிக்கிறா அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சனி பக்கத்துல ராகு நிக்கிறா, அப்ப ராகுவால சனி முழுமையாக கிரகணத்துல ஆயிடுச்சு. அப்ப சனியனுடைய வேலையை செய்யவே முடியாது அப்படிங்கிற கேட்டகரி போயிடுது. சூரியனோட நெருக்கத்துல நிக்குது, ராகு கொஞ்சம் விலகி நிக்குது, 15 டிகிரி விலகல்ல நிக்குது, சூரியனுடைய பக்கத்துல நிக்குது, 8 டிகிரிக்குள்ள சனி வந்துருச்சு, அப்ப அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்பவும் சனி தன்னுடைய வேலையை செய்ய முடியாத அளவுக்கு பதட்டமா இருக்குது, செய்ய முடியாத இடத்துல கஷ்டத்துல நிக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். இது எந்த வீட்டுல நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப அதுல 2வது பாயிண்ட், சூரியனோடு சனி சிம்ம ராசியில உட்கார்ந்து நிக்குது சார், இது அஸ்தங்க தோஷம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா என்ன, சனி அது ஒரு பாவ கிரகம், சனியும் சூரியனும் பகை கிரகம். அப்ப சனி அஸ்தங்க தோஷத்துல இருந்தாலும் சிம்ம ராசியில இருக்கும்போது சூரியன் ஆட்சி அப்படிங்கும் பொழுது அது அஸ்தங்க தோஷ விலகல். அஸ்தங்க தோஷ விலகலாக இருந்தாலும் சனி அதனுடைய வேலையை பதட்டத்தோட தான் செய்வார். ஆனா செய்வார். இது இந்த கிரக சேர்க்கை வேற இடத்துல இருந்துச்சுன்னா எஸ் கண்டிப்பாக கிடையாது. சனியின் மூலமாக கெடுதல். சனி காரகத்துவம் என்ன? வேலை, உடல் வலு, எலும்பு
சக்தி, கால்சியம் குறைபாடு கொடுக்கிறது சனியினாலதான். உடல் வலுவை குறைக்கிறது, அசதியை கொடுக்கிறது, இதெல்லாம் சனி. சனி பலமா இருந்துச்சுன்னா வேலை பலுவான வேலையை செய்வாங்க, வேகமாக இயங்குவாங்க. ஓகேங்களா? இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். வேலையில நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க, வேலையில முன்னேற்றத்தை கொடுக்கும் சனி பலமா இருந்துச்சுன்னா. சனி பலவீனமா இருந்துச்சுன்னா இப்ப நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வேலை செய்யும். புரிஞ்சுட்டீங்களா? ரைட், நன்றி. அடுத்ததாக ஒருத்தர் வந்துட்டார் பாருங்க. சனி பயிற்சி பலன்கள் 2023-25 மகர ராசிக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சாய் ஸ்ரீ குட்டி அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம் ஐயா அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ எனிவே அவங்களும் அவங்களோட ஜாதகப்படி நம்ம சொல்ற பலன் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. ஆனா நெகட்டிவா மேட்ச் ஆயிருக்கும் பொழுது அப்ப நம்ம மேல கோபம் தான் வரும், அது இயல்பு தான். ரைட், விடுங்க. அடுத்தது ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் லைவ். அதுல தேவதேவன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஐயா கோடான கோடி நன்றி ஐயா அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்தது அதே போலதான் விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் ஒருத்தர் கொடுத்திருக்காரு. நரேஷ் தானே, நரேஸ்வரன் என்ன சம்திங் ஒருத்தர் போட்டிருக்காரு. நல்லா ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அந்த பலன் அவரோட மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஒருத்தர் மேட்ச் ஆயிருக்கும் போது கரெக்டுங்கிறாரு, ஒருத்தங்க திட்டுறாங்க. ரைட், இனிவே அடுத்தது நன்றி சார் ஒருத்தர் கொடுத்திருக்காரு. தேங்க்யூ சார் அப்படின்னு ஒருத்தர். அடுத்தது இன்னொருத்தர் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்க இருந்தால் நன்மை அப்படிங்கிறதுல வெங்கடேஸ்வரா ராஜ யுவா. என்ன ஐடி இது, படிக்கிறதுக்குள்ளேயே வெங்கடேஸ்வர ராஜ யுவா அப்படிங்கிற ஒரு ஐடி, யுவபால் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து ஐயா விருச்சிக லக்னத்துக்கு 3ல சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் ஐயா? எஸ், இப்ப பாருங்க, விருச்சிக லக்னத்துக்கு அவயோக சுக்கிரன். ஓகேவா? அப்ப அந்த சுக்கிரன் இப்ப விதிவிலக்கு. இப்ப பாருங்க, அவயோகர்கள் எந்தெந்த இடத்துல இருந்தா நன்மைன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விருச்சிக லக்னத்திற்கு யோக கிரகங்கள் செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன், இதுதான் யோக கிரகங்கள். அப்படியே அவயோக கிரகங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்? சனி, புதன், சுக்கிரன். சரி, அவயோக கிரகங்கள் பிரிச்சாச்சு. இப்ப அவயோக கிரகங்கள் எங்க இருந்தா நன்மை இந்த விருச்சிக லக்னத்துக்குன்னா 3, 6, 10, 11 இருந்தா நன்மை. அப்ப நீங்க சொன்னபடி விருச்சிக லக்னத்துக்கு 3ல தானே சுக்கிரன் இருக்கு, நன்மை தானே? அப்படின்னா இப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுக்கீங்க, 3ல இருக்கலாம். ரைட், நல்லா சொல்லியிருக்காங்க. சுக்கிரனுக்குன்னு ஒரு விதி இருக்கு. என்ன விதி? 3 மற்றும் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் முழுமையான மறைவு. இப்ப இதுல 2ல எது சார் எடுத்துக்கிறது? சுக்கிரனுக்குன்னு தனிப்பட்ட ஸ்பெஷலா சொன்ன விதிகளை முதன்மையாக எடுத்துக்கணும். ரைட். ஆனா இந்த இடத்தில் இந்த பலன்கள் மாறுபாடாகவும் கலப்பு பலனாக வரும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்குது, மறைவு. ஆனா நட்பு வீட்டுல நிக்குது, எஸ், கொஞ்சம் மறைவு கம்மியா இருக்குது. சனி 4ஆம் இடத்துல ஆட்சியா நிக்குது, கண்டிப்பாக மறைவு குறைஞ்சிருது. சரிங்களா? அதே நேரத்தில் உத்திராடம் 2ஆம் பாதத்துல உட்காந்து சுத்தமா மறைவே கிடையாது 3ஆம் இடத்துல இருந்தாலும். சரிதான், உத்திராடம் 2ஆம் பாதத்துல நிக்கல, வேற ஏதோ ஒரு நட்சத்திரத்துல உட்காந்து நிக்குது. ஓகேவா? அந்த இடத்துல என்ன நட்சத்திரம் நிக்கணும்? திருவோண நட்சத்திரத்துல உட்காந்து நிக்குது. சூப்பர். ஏன்? பாக்யாதிபதியோட நட்சத்திரம் உட்காந்து நிக்குது. சோ இப்படி எல்லாம் இருந்ததுன்னா நன்மை அதிகம். அப்ப சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மறைவுன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் விருச்சிக லக்னத்திற்கு இந்தந்த கேட்டகரியில இந்தந்த கிரிட்டீரியாக்குள்ள இருந்தா தான் அது மறைவு இல்லை அப்படிங்கிறது வருது. இப்படித்தான் ஒவ்வொரு கிரகத்திற்கும், ஒவ்வொரு பாவகத்துக்கும், ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த பலன்கள் மாறுபட்டே இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட், நன்றி சார். இன்னொருத்தர் குரு பயிற்சி பலன்கள் கிளியரா இல்லைன்னு கொடுத்திருக்காரு. எஸ், நான் போடும்போதே அது கொஞ்சம் சாட் கிளியரா இல்ல, அவசரமா போட்டது. எனிவே ரைட், விடுங்க. அடுத்ததாக ஐயா ஜாதகர் டாக்டர் ஆக முடியுமா அப்படிங்கிறவருக்கு ஐயா வணக்கம், வெங்கட் புளியம்பட்டி மருத்துவர் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்மா அவர் கொடுத்திருக்காரு. அவர் யாருன்னா வெங்கட் புளியம்பட்டி அப்படிங்கிறவர். சரிங்களா? ஐயா வணக்கம், வெங்கட் புளியம்பட்டி மருத்துவர் தான், இந்த ஜாதகம் மருத்துவர் தான் அப்படின்னு நம்மளாதான் போட்டிருந்தோம், அவர் மருத்துவர் தான் அப்படின்னு ரிப்ளை கொடுத்திருக்காரு. எஸ், நன்றி சார். அடுத்ததாக ஒருத்தர் கேட்டிருக்காரு பாருங்க, ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கிருந்தால் யூசர் எஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சம்
இது கொடுத்திருக்காரு. அவர் அந்த ஐடியில இருந்து 85% சுக்கிரன் தசா டோட்டலி ஃபிளாப், 10% சுக்கிர தசா மீடியம், 5% சுக்கிர தசா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறீங்க. அது ஜாதகத்தின் கிரக நிலையை பொறுத்து லக்னத்தை பொறுத்து மாறும் சார். சரிங்களா? ரைட். எனிவே அடுத்ததாக அஸ்தமனம் கிரகணம் ஆன கிரகம் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு வீடியோ போடணும். ஸோ அதுல சரவண பவ சுந்தரம் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து சந்திர கேந்திரத்தில் இருந்தால் என்ன பலன் சார் அப்படின்ட்டு அதே பலன் தான் சார். சந்திர கேந்திரத்துல கிரகணமான அஸ்தங்கமான கிரகங்களின் மூலமாக ஒருவர் கோடீஸ்வர யோகத்தை அனுபவித்த ஜாதகம் போட்டிருக்கிறோம். சந்திர கேந்திரத்தினால்தான், வேற நீங்க எந்த பலன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் அதற்கும் விளக்கம் இல்ல. இந்த பாயிண்டின் மூலமா தான் இந்த கிரகண தோஷம் விலகுது. இந்த ஒரு பாயிண்ட்னாலதான் அஸ்தமன தோஷம் விலகுது. இதனாலதான் இந்த அமைப்பு பலமா நிக்குது. இந்த பலமா நிக்கிறதுனாலதான் இவருக்கு அந்த யோகங்கள் கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த யோகம் நடைபெற்று இருக்குன்னா அதற்கு காரணம் இந்த சந்திரன் தான் அப்படிங்கறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகத்தோட போட்டிருக்கோம். அதனால அஸ்தமனம் கிரகணம் அப்படிங்கிறது சந்திர அதியோகம் மட்டும் கிடையாது, சந்திர கேந்திரமும் உண்டு. ஆனா சந்திர கேந்திரம் அப்படிங்கிற ஒன்ன மட்டும் எடுத்துக்கூடாது, அந்த சந்திரன் பலமா இருக்காங்கிறதையும் யோசிச்சுக்கணும். சரிங்களா? பலமா இருந்து அதுக்கு கேந்திரத்துல ஒரு கிரகம் இருந்தாதான் பலம். அந்த கிரகண தோஷம் அஸ்தங்க தோஷம்லாம் நடக்கும், விலகல் நடக்கும். ஓகேவா? ரைட். அடுத்ததாக சனி எங்கிருந்தால் நன்மை தனுசு லக்னம். ஸோ கௌதம் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து தேங்க்யூ சார் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அடுத்தது மேரேஜ் எப்போ, அடுத்ததாக காதல் தோல்வியடைந்து நல்ல டேட்டா பர்த்தை கொடுத்துட்டு கேட்டிருக்கிறீங்க நிறைய பேரு. துலா லக்னம் சனி எங்க இருந்தால் நன்மை அப்படிங்கிறதுல பிரசாந்த் பிச்சை அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஐந்தாம் இடத்துல சனி வக்ரமாக இருந்தால் என்ன பலன்? கண்டிப்பாக கெடுதல் கிடையாது. நீங்க 5ஆம் இடத்துல சனி இருந்தா கெடுதல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா வக்ரமாக இருந்தா நன்மைதான். இப்ப 5ஆம் பாவகாதிபதி, இப்ப துலா லக்னத்துக்கு நம்ம பேசுறோம். துலா லக்னத்துக்கு 5ல சனி இருந்தாலும் கெடுதல் தான். ஏன்? பாவ கிரகம் கேந்திரத்துலதான் இருக்கணும், திரிகோணத்துல இருக்கக்கூடாது. திரிகோணத்துல அந்த வீட்டின் அதிபதியே ஆனாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இது அப்படியே நம்ம வைஸ் வர்சாவா பார்க்கலாமா? எப்படி? கேந்திரத்துல சுபகிரகங்கள் இருக்கக்கூடாது, கேந்திரத்துல சுபகிரகம் இருக்கணும். சரி, கேந்திரத்துல சுபகிரகம் பாவகிரகம் இருக்கணும், திரிகோணத்துல சுபகிரகம் இருக்கணும். துலா லக்னத்துக்கு 5ஆம் இடம் திரிகோணம், அதுல சுபகிரகம் தான் இருக்கணும், பாவகிரகம் இருக்கக்கூடாது. ஆனா அந்த வீட்டின் அதிபதி சனி அந்த வீட்டுல ஆட்சியாக இருந்துச்சுன்னா தப்பு. குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கெடுக்கும், ஆனா பிடிச்ச மாதிரி இருக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வக்ரமா இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் தடையும் கிடையாது, பெண் குழந்தையை கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரிங்களா? இது எப்படி எடுத்துக்கிறது, இது எப்படி சார் நம்புறது? இப்ப பாருங்க, இப்ப நான் தான் சொன்னேன் கேந்திரத்துல சுபகிரகம் இருக்கக்கூடாது. மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு, தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல தனிச்ச புதன். இப்படி இருந்துச்சுன்னா என்னது? சுபகிரகங்கள் கேந்திரத்துல இருந்துச்சுன்னா அது தோஷம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு 2 புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் வித்தியாசம். அதனால 5ஆம் இடத்தில் சனி வக்ரமா இருந்துச்சுன்னா குழந்தை கொடுக்காதுன்னு கிடையாது, கொடுக்கும், பெண் குழந்தைங்கிற போய் கொடுக்கும். சரிங்களா? ரைட், நன்றி. அடுத்ததாக சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கிருந்தால் நன்மை, ஃபால்ஸ், தப்பு அப்படின்னு கொடுத்திருக்காரு. ரைட். எனிவே சார் குட் மார்னிங் அப்படின்ட்டு சோழராம் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா, சனி எங்க இருந்தால் நன்மை கடக லக்னம் அப்படிங்கிற ஒரு வீடியோ கீழே கடக லக்னம் மேச ராசி பரணி நட்சத்திரம் 8ல சனி சூரியன் புதன் 3 கிரகம் சேர்ந்து நிக்குது. இதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. கடக லக்னத்துக்கு 8ஆம் இடமான கும்பராசியில சனி சூரியன் புதன் அப்படிங்கிற 3 கிரகம் சேர்ந்து நிக்குது. மேச ராசின்னு வேற சொல்லிட்டீங்க. சோ அப்ப வளர்பிறை சந்திரன்னா சந்திரனுடைய கேந்திரத்துல இந்த 3 கிரகம் இல்ல அப்படிங்கிறது தெளிவா நிக்குது. ஓகேவா? அந்த வீட்டில் யாரு பலம்? சனிதான் பலம். அந்த சனி கடக லக்னத்திற்கு நண்பரா இல்ல எதிரி. அந்த எதிரியோட வீட்டுல 2ஆம் பாவகாதிபதி யாரு? சூரியன். அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நிக்கிறார். அப்ப அது ரைட்டா தப்பு? இப்ப இன்னொரு இடத்துல இந்த விதி என்ன சொல்லும்? ஒரு கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி
ஆட்சி உச்சமா இருந்தா அந்த கிரகம் நன்மை தரும், பலமா இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. ஆனா அது எந்த வீடு? பகை வீடா? பகை கிரகத்தோட சேர்ந்து நிக்குதா? அந்த பகை கிரகம் ஆட்சி உச்சமா நிக்குதுன்னா உங்களுக்கு எப்படி நன்மை இருக்கும்? நன்மை இருக்காது. ரைட். இப்ப இந்த இடத்துல புதனும் அங்க சேர்ந்து நிற்கும் பொழுது இந்த கெடுதல் கொஞ்சம் குறையுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அதனால அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் சொல்றான். அதே நேரத்தில் அட் பிரசன்ஸ் உங்களுக்கு சனி தசை, சனி புத்தி, சூரிய தசை, சூரிய புத்தி சம்திங் இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம் இது போன்ற அமைப்புகளில் சிக்கல்கள் கொடுக்கும். உத்தியோகம் எதா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இன்னைய காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையான காலகட்டம். 2023 ஜனவரியிலேருந்து 2025 ஏப்ரல் வரைக்கும். சரிங்களா? ரைட். நன்றி. அடுத்ததாக குரு தசை என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கொடுத்திருந்தோம்? ஜெனரலா கொடுத்திருந்தோம். அதுல நாகமாணிக்கம் நாகராஜ் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ப்ளீஸ் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ரிஷப துலா லக்னம் சார் அப்படின்னு கொடுத்துருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரிஷப துலா லக்னத்திற்கு குரு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பெருசு நன்மை கிடையாது அப்படிங்கிறத, அதாவது குரு இருந்தால் குரு பார்த்தால் கோடி நன்மை, அதெல்லாம் ரிஷப துலா லக்னத்துக்கு பேச்சே கிடையாதுங்க. ஆனா அப்படி குரு பார்த்து நன்மை தருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அப்படி சொன்ன ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் அந்த குரு எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா உட்காந்துருக்கணும். மறைஞ்சி நட்பு வீட்டுல அப்படிலாம் இருந்தா தான் அது நன்மை தரும். ஓகேவா? அதே நேரத்தில் 6ஆம் இடம் அடி வாங்கி நிக்கணும், 8ஆம் இடம் கொஞ்சம் அடி வாங்கி நிக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை எங்க ரிஷப துலா லக்னத்திற்கு. அப்படி இல்லைன்னா ரிஷப துலா லக்னத்திற்கு 6 மற்றும் 8ஆம் இடம் சுத்தமா நிக்குது, எந்த ஒரு பாவகரக தொடர்பு எதுவுமே இல்ல. சுபகரகம் இருக்கக்கூடாது, பாவகரக தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது வேலை செய்யும் துலா ரிஷப லக்னத்துக்கு. இல்லைன்னா கன்ஃபார்ம் கெடுதல் தான். ஓகேவா? ரைட். நன்றி சார். அடுத்ததாக திலீப் குமார் சனிப்பயிற்சி படங்கள் ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதுல மிதுன ராசிக்கு திலீப் குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, இது எல்லாம் கரெக்டா இருக்கு, இதுக்கு பரிகாரம் என்ன சார் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறீங்க. ஸோ நம்ம பரிகாரம் சனிப்பயிற்சிக்கு ஒரு நிமிஷத்துல என்னென்ன நடக்குங்கிறத சொல்றதுக்கு தான் நம்ம கரெக்டா இருக்கும். அதுக்கு நம்ம பரிகாரம் போடணும்னா டீப் ரொம்ப வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம அது மாதிரி போடலை. எனவே நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த பரிகாரத்தை சொல்லலாம், ஜென்ரலா சொல்ல முடியாது. ஓகேவா? ரைட். அடுத்ததாக சிவராஜ யோகம் தரும் சிறப்பு என்ன? அதுல ஒருத்தர் கேட்டிருக்காரு. யாருன்னா மாஷ் மாரிமுத்து அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிம்ம லக்னம் சூரியன் 11. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்ம லக்னம் சூரியன் 11 இருக்க 5ல் குரு 5ல் இருக்க, புரியல, சிம்ம லக்னம் சூரியன் 11 இருக்க 5ல் இருக்க குரு 7ஆம் பார்வையில் சூரியன் பார்ப்பார், பின்பு குரு 9ஆம் பார்வையில் சிம்ம லக்னத்தை பார்ப்பார், அதை சொல்லவில்லை ஜி. ஓகே ஓகே ஓகே. அந்த ஜாதகத்தின குறிப்பிட்ட ஜாதகத்தினுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்குறாங்க. எனிவே சிவராஜ் யோகம், அதுவும் சிவராஜ் யோகம் தான். அடுத்தது நடிகர் விஜய் ஜாதகம் ஒரு ஆய்வு அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ அதுல திருநீலகண்டன் அப்படிங்கிற ஒரு ஒருவர் வெற்றி அடைந்த பின் அதற்கான காரணத்தை யார் வேண்டுமானாலும் விளக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனிவே அவருடைய பாயிண்ட்ல சொல்லியிருக்காரு. எனிவே நன்றி சார். அடுத்தது எல்லாம் டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக திருவெண்காடு புதன் ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுல பத்மினி கே அப்படிங்கிற ஒரு ஐடியா, புதன் பகவானே என் பையனுக்கு அருள் புரிவாய் என்ற. ஓகே சார். யாரெல்லாம் நீங்க புதன் உங்க ஜாதகத்தில் முக்கியமா குழந்தைகள் படிப்புக்கான காரகிரகம் புதன். ஸோ உங்க குழந்தைகள் கல்வியில மந்தமா இருக்காங்க, தடுமாறுறாங்க, கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையுது, இப்படிலாம் இருக்குங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் இந்த ஸ்தலத்துக்கு போகலாம் சார். புதன் ஸ்தலம் சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கு, திருவெண்காடு. அந்த கோயிலுக்கு போங்க. சிம்பிளா தனி ஸ்தலமா இருக்கு. புதன் ஸ்தலத்துல ஈஸ்வரன் தனியா இருப்பாரு, அகோரமூர்த்தி தனியா இருப்பாங்க. அங்க சிறப்பே அகோரமூர்த்தி தான், சிவனுடைய ஒரு அம்சம் தான் அகோரமூர்த்தி. அது இல்லாம புதன் ஸ்தலம் தனியா இருக்கும். போய் வேண்டிட்டு வாங்க. உங்களுடைய நட்சத்திர அன்னைக்கு போயிட்டு வாங்க, அது சிறப்பா இருக்கும் குழந்தைகளுக்கு. அது இல்லாம
ஜாதகப்படி புதன் யோகாதிபதி 5ஆம் பாவகாதிபதியா வர்றார், லக்னாதிபதியா வர்றார், பாக்யாதிபதியா வர்றார், 9ஆம் பாவகாதிபதியா வர்றாங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஸ்தலத்துக்கு போகலாம். ஓகேவா? ஏதேனும் பரிகாரம் பண்ணா உங்களுக்கு நன்மை அப்படின்னா அங்க அந்த வீடியோல நம்பரும் கொடுத்துருப்பேன், ஒருத்தருடைய நம்பர், அவரும் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க பேசி வச்சுக்கலாம் எப்படி வர்றது. டைம் ஐயர்லாம் பிடிச்சி கொடுப்பாரு. ஒருத்தர் நான் பேசின ஒரு ஐயர்கிட்ட, அவர் கொஞ்சம் ஐயர்லாம் பிடிச்சி கொடுக்குறவரு, பரிகாரம் பண்றதுக்கு முன்ன பின்ன எல்லாத்தையும் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருவா. நீங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரை நபரை சந்திச்சு பேசுனீங்கன்னா கூட ஒரு நாளைக்குள்ள முடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நன்றி. அடுத்ததாக கும்ப லக்னம் சனி எங்கிருந்தால் நன்மை அப்படிங்கிற வீடியோல, சார் மை ஹாரோஸ்கோப் கும்ப லக்னம், குரு பகவான் and சனி பகவான் in 8th place, சுக்கிரன் and புதன் in 9th position, 9th and 10th position, சூரியன் 11th position, செவ்வாய் in 12th, கேது செவ்வாய் and 12th is கேது, 6th in ராகு, 4th place is சந்திரன். என்ன சார் சொல்றீங்க? ஜாதகத்தில் சனி எங்க இருந்தால் நன்மைன்னு சொன்னதுக்கு சனி எங்க நிக்குது? உங்க ஜாதகத்துல 8th உட்கார்ந்து நிக்குதா? ஓகேவா? சனின்னு கும்பலக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல போய் மறையுது. சரியா? சனி புதன் in 8th place. பயப்பட வேணாம். உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் புதனோட உட்கார்ந்து நிக்குதுல, புதனோட உட்கார்ந்து இருக்குது இல்லையா? 9ஆம் இடத்துல தான் புதன் உட்கார்ந்துருக்கார். சோ 8ஆம் இடத்தில் சனிக்கு மறைவு கிடையாதுமா. அதே போல காரகோ பாவனாஸ்தியும் கிடையாது. ஓகேவா? இந்த இடத்துல 8ஆம் பாவகத்துல சனி உட்கார்ந்ததுனால சனி நல்லா இருக்குன்னு எடுத்துக்கணுமே தவிர, ஆனா சனியினுடைய பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குது, அதுதான் தப்பு. ஓகேவா? ஏன்னா அவர் நட்பு வீடு, அந்த இடத்துல பலமா நிக்குதுன்னு அர்த்தம். சனிக்கு மறைவு கிடையாது அந்த இடத்துல. அப்ப மறைவு இல்லைன்னா சனியினுடைய பார்வை பார்க்கும், 2ஆம் இடத்தை பார்க்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அதுதான் கவனமா இருந்தோம். சரிங்களா? ரைட், நன்றி. அடுத்ததாக நம்பிராஜன், சார் இந்த ஜாதகத்துக்கு அரசு வேலை ஏன் சரி வராது? 10ஆம் இடத்தில், ஜாதகத்தினுடைய விளக்கம் தான் கொடுத்திருக்காரு அவரு. அரசு வேலையா சாஃப்ட்வேர் வேலையா நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் கீழே போட்டிருக்காரு. ஒருத்தர் போடான்னு போட்டார், மகர ராசி சனிப்பயிற்சி பலன்கள் போடான்னு திட்டாரு. அவர் ஆல்ரெடி நமக்கு யூசர் அப்படின்னு ஒரு ஐடி தான், நமக்கு நிறைய கமெண்டும் பண்ணியிருப்பாரு, என்ன ஏதோ தெரியல, திட்டார். ரைட், ஓகே. ஆன்மீகவாதி யார், சிந்தனை ஆளர்கள் யார் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டோம். துலா லக்னத்தில் சூரியன் சனி புதன், 2ல குரு கேது. ஸோ கன்ஃபார்மா துலா லக்னத்துல 2ல குரு கேது இருந்துச்சுன்னா ஆன்மீக கிரக சேர்க்கை உண்டுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க சனியோட சேர்ந்துச்சுன்னா இன்னும் அதிகமா இருக்கும். இதை முழுமையான ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்ல முடியாது. தசா புத்தி தான் தீர்மானிக்கும். என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியுங்க. ஓகேவா? ரைட். எனிவே அடுத்ததாக 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுல அது கசி கணேசனா காசிகன் கேசியா ஏதோ ஒரு ஐடி, KESHI கேசிகன் கேசி அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து விருச்சிகம் 1ல குரு புதன், நல்ல கிரக சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க. விருச்சிக லக்னம் அப்படின்போது 1ல குரு புதன் உட்கார்ந்து இருக்குது, நல்ல கிரக சேர்க்கை. அந்த இடத்துல குரு தான் பலம், புதன் பலம் கிடையாது. புதன் பலம் தான், ஆனா அதை விட குரு பலம்னு எடுத்துக்கணும். பலம் கிடையாதுன்னா சுத்தமா வேஸ்ட்னு கிடையாது, இதை விட அது பலம். 70ஓட 80 பலம் அப்படின்னு எடுத்துக்கோம்ல, 70% 80% பலம் சொல்லணும். அது மாதிரி தான் அங்க புதனும் பலம் தான், அதை விட குரு பலம். இது நல்ல கிரக சேர்க்கையா? எஸ். எப்படி? அந்த இடத்துல குரு நிக்கிறதுனால நல்ல கிரக சேர்க்கை. ஏன்? லக்னத்துல குரு டாமினேட் பண்ணுது. குரு லக்னத்துல நிற்கும் போது கெடுதலான புதனால கெடுதல்கள் குறையுது அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? எஸ். அடுத்ததாக கிருஷ்ணகுமார், நன்றிகள் சார் அப்படின்னு கொடுத்துருக்கிறீங்க. அடுத்ததாக சனி ராகு சந்திரன் சேர்க்கை பற்றி கூறுங்கள் ஐயா அப்படின்ட்டு விராட் அப்படிங்கிறவர், காதல் திருமணம் கைகூடுமா அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதற்கு கீழே சனி ராகு சந்திரன் சேர்க்கை. ஸோ இந்த 3 கிரக சேர்க்கையினால பாதிக்கப்படுறது யாரு? சந்திரன். ஏன்? சந்திரன் மனோகாரகன்ல. ஸோ அதனால
ஜென்ம சனியில பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். சனியும் சந்திரனும் இணைந்து ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அப்ப ஜென்ம சனியில பிறந்திருக்காங்க. அந்த நேரத்துல ராகுவும் சேர்ந்திருக்குன்னா சுத்தமா சரியில்லை, சந்திரன் அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். சந்திரன்கிறது யாரு? மனோகாரகன். உயிர் காரகத்துல மாதா காரகன், தாயாரை குறிக்குது. அப்ப பிறந்த நேரத்தில் சந்திரன் அடி வாங்கி நிக்குது, தாயாருக்கு சரியில்லை. குழந்தை பிறந்த நேரத்தில் சந்திரன் அடி வாங்கி நிக்குதா, தாயாருக்கு கண்டம், தாயாருக்கு உடல் அசதி, தாயாருக்கு ஒற்றுமை இல்லை, தாயாருக்கு குழந்தையும் பிரிக்குது, ஏதோ ஒரு கண்டத்தை கொடுக்குது. இதுதான் இந்த கிரக சேர்க்கையினுடைய பலன். அடுத்ததா பாத்தீங்கன்னா எஸ், தேங்க்யூ சார், கிளியர் எக்ஸ்பிளனேஷன். ஜாதகத்தில் சனி எங்கிருந்தால் நன்மை, அதுல பாபு அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து. அடுத்ததாக நிறைய தான் போட்டிருக்கிறீங்க. மாதேஸ்வரன், வெரி நைஸ் சார், தேங்க்யூ. கிரகங்களின் காரகத்துவங்கள். அடுத்தது ஒருத்தர் மகர் ராசிக்கு சாய் ஸ்ரீ குட்டி. சாய் ஸ்ரீ குட்டிக்கு ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு ஆன்சர் பண்ணவா, இல்ல நல்லதே வராதா? சனி பெயர்ச்சி, சனியை பத்தி பேசினா நமக்கு திட்டும் உண்டு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இது நம்ம பல இடங்களாக பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். அடுத்ததாக அஸ்தங்கமான கிரகம் பரிவர்த்தனை யோகமா அப்படிங்கிறதுல நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அதுல ராஜேஷ் குமார் எஸ் சார் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறீங்க. எஸ், நன்றி. வேல்முருகன் சிதம்பரம் ஓகே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வரா அப்படின்ட்டு கொடுத்துருக்கிறீங்க. எனிவே நன்றி சார் வேல்முருகா அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து. வெரி நைஸ் சார், தேங்க்யூ. மாதேஸ்வரன், ஜோதிடம் கற்பது எப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஸோ அதில் கொடுத்துருந்தீங்க நீங்க. அடுத்ததாக ஜாதகத்தில் ஃபிலிப் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல ராஜகோபால் ராஜ், so when some astrologer charges nominal fees of approximately ₹5,000 and more than one horoscope, it is surprising and baffling to that you come forward and do it freely. Really kind-hearted, generous person yourself sir, best wishes அப்படின்னு வாழ்த்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக சூப்பர் சார் அப்படின்னு கொடுத்துருக்கிறீங்க மோகன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து. அடுத்ததாக நிறைய ஜாதகத்துக்கு தான் பலன் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து இன்னொருத்தரங்க பாருங்க, ஸ்ரீ பிரியா பிரபு அப்படிங்கிறவங்க சனி பெயர்ச்சியில மேஷ ராசிக்கு ஒன்று கொடுத்துருந்தோம். அதுல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மேக் அஸ் லிட்டில் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். ஸோ செல்ஃப் கான்சியஸ் அண்ட் அவேர்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஓகே, நீங்க சொல்ற வேல்யூ பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால அதுக்கு ரிப்ளையும் பண்ணிக்கிறாங்க. எஸ், காட் யூஸ் பிரைன், ஹியூமன் ஷுட் பி யூஸ் லிட்டில் பெட் அப்படின்னு நம்ம அதுக்கு ரிப்ளை ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா யோவன் டீன் சிங் அப்படின்ட்டு. ஸோ எனிவே அவங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். சனி பெயர்ச்சி அப்படின்னும் போது சனியினால ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னா மேக்சிமம் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஆனா சனி ஒரு பாவகரகம், ஒரு வீட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த வீட்டை கெடுக்குதா அப்படிங்கறதான் பார்க்கணும். அது அந்த லக்னத்தை பொறுத்து. கடக சிம்ம லக்னத்திற்கு சனி எப்படி சார் நன்மை தருவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மேஷ ராசிக்கு இப்ப சனி பெயர்ச்சி நன்மை இல்ல அப்படிங்கும் போது நான் எப்படி நன்மையை சொல்ல முடியும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நான் சொன்னேன், ஃபர்ஸ்டே சொன்னேன், ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏதோ சொன்னீங்க. மேஷ ராசி, விருச்சிக ராசி, சிம்ம ராசி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம், அதாவது 2023 நடந்த சனி பெயர்ச்சி நன்மை அளிக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்லியாச்சு. அப்ப நான் எப்படி நன்மை கொடுக்கும்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கறதான் என்னுடைய ஆன்சர். எனிவே நீங்க சொன்ன அந்த அப்ரோச் நல்லதுதான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாசிட்டிவ் சொல்லணும், மேக்சிமம் நெகட்டிவ் சொல்ல மாட்டேன். ஜாதகத்துல வந்தா கூட முயற்சி பண்ணுங்க, இன்னைய காலகட்டம் விட்டீங்கன்னா அடுத்த டைம் நல்லா இருக்கும் அப்படிதான் நான் சொல்லுவேன். சனிப்பெயர்ச்சிங்கிறது சனியை மட்டும் வச்சுதான் நம்ம ப்ரெடிக்ஷன் போகிறோம், மற்ற ராகுவை வச்சோ குருவை வச்சோ சொல்லக்கூடாது. இப்ப சனிப்பெயர்ச்சி பலன்னா அது பொது பலன் மாதிரி ஆயிடும். சனியை வச்சு சொல்றதுதான் சனிப்பெயர்ச்சி, ராகுகேது வச்சு சொல்றதா ராகுகேது பெயர்ச்சி. ஸோ அதனாலதான் நான் சொன்னேன். எனிவே ரைட், உங்களுடைய கருத்துக்கு நான் ஏத்துக்கிறேன். அஜித் குமார் அப்படிங்கிறவர், சார் நீங்க சந்திர கேந்திரம் இவ்வளவு வேலை செய்யும் என்று கூறுகிறீர்கள் சார். எனக்கு சந்திர 4 கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறது சார். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி சந்திரன், அப்புறம் நீங்கள் எனக்கு சனி செவ்வாய் ராகு கேது லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் தொடர்பு இருக்கிறது. விதவை பெண், கணவரை இழந்த பெண், பெண் குழந்தை உள்ள பெண், விவாகரத்து ஆன பெண், மாற்றுத்திறனாளியாக, மொத்தம்
ஒரு குறையுள்ள மனைவிதான் அமையும் என்று கூறினீர்கள் சார். எனக்கு சனி செவ்வாய் ராகு கேது அமைந்தும் பௌர்ணமி சந்திர கேந்திரத்தில் தான் சார் இருக்கு. இப்போது இந்த பௌர்ணமி சந்திரன் கேந்திரத்தில் இருக்கும் சனி செவ்வாய் ராகு கேதுவை சுபத்துவப்படுத்தி எனக்கு ஒரு குறை இல்லாத நல்ல மனைவியை கொடுக்காதா சார்? நல்ல எந்த குறையும் இல்லாத பெண் ஏன் எனக்கு அமையாது? அப்படி அமைந்தால் அது நிலைக்காதா சார்? இதற்கு பதில் தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டீட்டெயில்ஸா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம படிக்க முடியாது, ஃபுல்லாக இருக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவ்வளோதான் அடிச்சிருக்காரு. ஒரு வருடம் அல்லது 2 வருடத்திற்கு முன் கட்டணம் கட்டி ஜாதகம் பார்த்து, அது மட்டும் இல்லாமல் லைவ் பலன் சொன்னீர்கள், கூர்ந்து நேரம் இல்லாதால் என்னுடைய ஜாதகத்தை விலக்கி. ஓகே, பாருங்க, அது மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன் போல இருக்கு. உங்களுக்கு குறையுள்ள மனைவி தான் வரணும்னு சொல்லிட்டு அதில் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கேன்னா, லைவ் பலன் சொன்னீர்கள் சார், திருமணம் பற்றிய கேள்விக்கு தயவு கூர்ந்து நேரம் இருந்தால் என்னுடைய ஜாதகத்தை விலக்கி எடுத்துக்காட்டு வீடியோ போடுங்கள் சார். நீங்கள் கூறியபடியே திருமணமாகி குழந்தை உள்ள கணவருடன் வாழாத பெண்ணுடன் 2020 செப்டம்பருக்கு பிறகு பழகம் ஏற்பட்டு இதுவரைக்கும் தொடர்கிறது சார். ஏன் எனக்கு பௌர்ணமி சந்திர கேந்திரம் வேலை செய்யவில்லை? இதான் அவருடைய கேள்வி. எனக்கு மட்டும் என் சந்திர கேந்திரன் வேலை செய்யல, இதுதான் அவருடைய கேள்வி. நான் அவருக்கு ஆன்சர் வேற பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அப்படிதான் அமையும்ட்டு, அது போல அமைஞ்சிருக்குது. அதனால அவர் கேள்வி கேட்டிருக்காரு. எனிவே, இந்த 2 பேர் ஒருத்தவங்க கேட்டிருக்கிறீங்க, கொஞ்சம் டீப்பா கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம் சார். அஜித்குமார் சார், உங்களுக்கு நான் தனியா போடுறேன் உங்களுக்கு, சரிங்களா? அடுத்தது சனிப்பெயர்ச்சி விருச்சிக ராசி. இப்படி பொய் சொன்னா எப்படி வியூஸ் வரும் உனக்கு அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. எனிவே, நன்றி சார். 2 குடையவன் அன்பு ஆச்சே லக்னாதிபதிக்கு ஆயுள் முடியும் நேரம் எது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் என்ன ஜாதகத்தை எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன்னு தெரியல. அதில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நடராஜன். ஸோ ஜாதகம் நமக்கு தெரியல, இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, 3 வருஷத்துக்கு முன்னாடி. அஸ்தங்கமான கிரகம் எப்போது நன்மை செய்யும்? அதுல அமராவதி பொன்னூஸ் அப்படிங்கிற ஒருத்தர் நீச்சம் பெற்ற கிரகம் அஸ்தங்கம் அடைந்தால் மேஷம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. எந்த கிரகம் நீச்சம் பெற்று அஸ்தங்கம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்ல, சரிங்களா? நீச்சம் பெற்ற கிரகம் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா டோட்டலா அடி வாங்கிருச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீச்சமும் ஆகி அஸ்தங்கமும் ஆயிடுச்சுன்னா சுத்தம், அதனுடைய கிரக காரகத்துவங்கள் டோட்டலா வீணா போயிடுச்சுன்னு அர்த்தம். இது மட்டும் எடுத்துக்கூடாது, இதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. ஓகேவா? ரைட். ஸோ இதோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம், 3வது பார்ட்ல. நன்றி சார்.